சென்னை விமான நிலையத்தில் அரங்கேறியிருக்கும் தங்க கடத்தலில் பிரதமர் மோடியால் எக்ஸ் வலைதள பக்கத்தில் பின்தொடரப்படும் தமிழக பாஜக நிர்வாகிக்கு தொடர்பா பார்க்கலாம் விரிவாக. சென்னை விமான நிலையத்தில் யூடியூபர் ஒருவரால் கடந்த 2 மாதங்களில் மட்டும் 267 கிலோ அளவிலான தங்கம் கடத்தப்பட்டிருப்பது பகீர் கிளப்பி உள்ளது. பின்னணி விசாரணையை தூசி தட்டிய கஸ்டம் அதிகாரிகள் பிரதமர் மோடியால் எக்ஸ் வலைதள பக்கத்தில் பின்தொடரக்கூடிய தமிழக பாஜக நிர்வாகி ஒருவர் சிக்கியிருப்பது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. கடத்தல் குருவிகளால் சென்னை விமான நிலையத்தில் நூதன முறையில் தங்க கடத்தல் நடைபெறுவதாக தகவல் கிடைக்கவே சுங்கத்துறை அதிகாரிகள் அலர்ட் ஆகியிருக்கின்றனர். இந்த நிலையில் துபாயிலிருந்து சுமார் 1 கோடி ரூபாய் மதிப்பிலான 1.5 கிலோ தங்கத்தை கடத்தி வந்த இலங்கையை சேர்ந்த ஒருவர் அயன்பட சூர்யாபாணியில் விமான நிலைய கழிவறைக்குள் கேஷுவலாக சென்று திரும்பிய போது அதிகாரிகள் கையும் களவுமாக பிடித்திருக்கின்றனர். விசாரணையில் சென்னையை சேர்ந்த யூடியூபர் சபீர் அலி என்பவர் சென்னை விமான நிலையத்திற்குள் கிஃப்ட் கடை நடத்தி வருவதும், இவ்வாறு குருவிகள் கடத்தி வந்து விமான நிலைய கழிவறைகளில் விட்டு செல்லும் தங்கத்தை அவர் தன் கடை ஊழியர்கள் மூலம் வெளியில் கொண்டு வந்து கொடுப்பதும் தெரியவர அதிகாரிகள் அதிர்ந்து போயிருக்கின்றனர். சென்னை விமான நிலையத்தில் கடைகள் அமைப்பதற்கான ஒப்பந்தத்தை ஒரு தனியார் நிறுவனம் எடுத்துள்ளது. அதன் மூலமாகவே கடைகளுக்கு அனுமதி கொடுக்கப்பட்டும் வருகிறது. இந்த நிறுவனம் மூலம் சென்னை விமான நிலையத்திற்குள் கடை திறந்த சபீர் அலி தன்னுடன் சேர்த்து தன் கடை ஊழியர்கள் 7 பேருக்கும் விமான நிலைய மூலை முடுக்குகளிலும் சென்று வரக்கூடிய பாஸ் வாங்கி கொடுத்து கடத்தலில் ஈடுபட்டு வந்தது அம்பலமாகியிருக்கிறது. இவ்வாறு கடந்த 2 மாதங்களில் மட்டும் சுமார் 167 கோடி மதிப்பிலான 267 கிலோ தங்கம் கடத்தப்பட்டிருப்பது தெரியவர விமான நிலைய உயர் அதிகாரிகள் மற்றும் விமான நிலையத்திற்குள் இருக்கும் 20 கடைகளில் கஸ்டம்ஸ் அதிகாரிகள் விசாரணை நடத்தியது பரபரப்பை ஏற்படுத்தியது. இந்த சோதனை விமான நிலையத்தில் உள்ள கடைகளை வாடகைகளுக்கு விடும் ஒப்பந்தத்தை எடுத்திருக்கும் நிறுவனத்திடமும் அதிகாரிகள் மேற்கொண்ட நிலையில் இதில்தான் தற்போது அதிர்ச்சிகர தகவல்கள் வெளியாகியுள்ளது. கடத்தலில் முக்கிய குற்றவாளியான யூடியூபர் சபீர் அலிக்கு விமான நிலையத்தின் இணை பொது மேலாளரான செல்வ விநாயகத்தின் பரிந்துரையில் நிறுவனத்தின் முக்கிய பொறுப்பில் இருந்த பிருத்வி கடையை லீஸுக்கு கொடுத்தது தெரிய வந்திருக்கிறது. தமிழக பாஜகவின் முக்கிய பொறுப்பில் இருந்து வரும் பிருத்வியை பிரதமர் மோடி முதல் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை வரை தங்களின் எக்ஸ் வலைதள பக்கத்தில் பின்தொடர்ந்து வருவதும் தற்போது பெரும் பேசுபொருளாகி இருக்கிறது. இந்த விவகாரத்தில் யூடியூபர் சபீர் அலி, அவரின் கடை ஊழியர்கள் 7 பேர் என மொத்தம் 9 பேரை கைது செய்த அதிகாரிகள் பாஜகவின் முக்கிய நிர்வாகியான பிருத்வி உட்பட சில முக்கிய அதிகாரிகளை விசாரணை வளையத்திற்குள் வைத்திருப்பது தொடர்ந்து பரபரப்பை தகிக்க செய்து வருகிறது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.